செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை மாலை திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை மாலை திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. நாளை மாலை திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை மாலை திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாளை மாலை திமுக சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் அரசு தலைமை கொறடா ராமச்சந்திரன் அவர்கள் அறிவித்திருக்கிறார். நாளை மாலை சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அறிவாலயத்தில் திமுக தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய அறிவாலயத்தில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கு பெற வேண்டும் என்றும் தற்போது அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் அறிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த கூட்டமானது வருகின்ற நாளை முதல் தமிழக அரசின் பட்ஜெட் தொடர்கிறது. நாளை மத்திய பொது பட்ஜெட்டும் அதே போல நாளை மறுநாள் வேளாண்மை பொது பட்ஜெட்டும் அறிவிக்கப்படுகின்றன. நாளை மாநில அரசுடைய பட்ஜெட் தாக்கப்பட்ட நிலையில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் தமிழ்நாடு அளவில் இருக்கின்றன. அதே போல எதிர்க்கட்சிகளும் பல்வேறு விஷயங்களை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது எழுப்புவதற்கும் தயாராக இருக்கிறாங்க. குறிப்பாக நாளை பட்ஜெட் தொடர்ச்சியாக நடைபெறும் வேளாண்மை பட்ஜெட் மற்றும் இந்த பட்ஜெட் தொடர்பாக விவாதம் வருகின்ற 21ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த ஒரு வார காலம் திமுக எம்எல்ஏக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக வாதிக்கப்படும். அது மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகள் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி வரலாம். பட்ஜெட் குறித்தும் மேலும் மாநில அரசினுடைய பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் எதிர்க்கட்சிகள் பல்வேறு பிரச்சனைகளை சட்டசபையில் எழுப்பலாம். எனவே அதன் அடிப்படையிலே மூத்த உறுப்பினர்கள் அவ்வாறு கேள்வி கேட்கும் பட்சத்தில் பதிலளிக்கும் அடிப்படையில் அந்த பல்வேறு விஷயங்கள் வாதிக்கப்படும். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு கூட்டத்தொடருக்கு முன்னதாக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும். அதன் அடிப்படையிலே நாளைய தினம் இந்த கூட்டம் அறிவாலயத்தில் நாளை மாலை நடைபெறுவதாக தற்போது திமுகவினுடைய மற்றும் தமிழ்நாடு அரசுடைய தலைமை கொறடா ராமச்சந்திரன் அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.